வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். அனைவருக்கும் 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஓராண்டு பலன்களா 2026க்கான மேசராசி பலன்கள் நம்ம எப்படி இருக்க போகுது, இந்த 2026ல என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, நமக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோங்க. மேசராசிக்கார அதிபதி பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான். இப்ப இந்த 2025ல மேசராசிக்காரங்க ரொம்ப பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ஒரு போராட்டமான வாழ்க்கை தான் நீங்க வாழ்ந்திருப்பீங்க. எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் தடங்களும் தடுமாற்றங்களும் குழப்பங்களும் பிரச்சனையோட வாழ்க்கை தான் இந்த 2025 ஒரு ஆண்டு காலமா வாழ்ந்து வந்திருப்பீங்க. இந்த 2026க்காவது நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் வருமா, புதிய விஷயங்கள் எல்லாம் நமக்கு நடக்குமா, சுபகாரியங்கள் எல்லாம் கைகூடி வருமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கட்டாயம் இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பா கொண்டு வரும். மெயினா பாத்தீங்கன்னா தடுமாற்றம் இல்லாத வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கைங்கிறது இந்த 2026 கண்டிப்பா உங்களுக்கு இருக்க போதும். உங்களுடைய ராசி மேசராசிக்காரங்களை பொறுத்தளவிலே ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் ஏதாவது இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஒரு ஆக்ரோஷமான ஒரு தன்மை அப்படி இருக்கக்கூடிய ஒரு ராசி. செவ்வாயோட ஆட்சி பெற்ற ராசி. தன்னுடைய வீட்டுல செவ்வாய் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு ராசி. அது இல்லாம சூரியனும் உச்சம் பெறக்கூடிய ஒரு அமைப்பா இந்த மேசராசிக்காரங்களுக்கு இருக்கும். ஆனா இந்த 2026ல ஒரு நல்ல காரியங்கள் எல்லாமே கைகூடி வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலுமே கூட விரையச்சனி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பயப்படாம துணிஞ்சு இறங்கி நீங்க பண்ணும் பொழுது இந்த 2026 உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பா நிகழக்கூடும். அது மட்டும் இல்லாம இந்த 2026ல குரு பயிற்சி, சனி பயிற்சி இதெல்லாமே கண்டிப்பா இருக்கிறதுனால அது உங்களுக்கு மெயினா சப்போர்ட்டுமா கண்டிப்பா கிடைக்கும். அது இல்லாம பாத்தீங்கன்னா கோச்சாரப்படி கிரகநிலை அமைப்பினால உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா வரும். இந்த மேசராசிக்காரங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வருடமா இந்த 2026 கட்டாயம் இருக்கும். திருமணம் நடக்காதவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மெயினா திருமணங்கிறது அமையும். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இந்த 2026ல மார்ச் மாதத்துல குரு பயிற்சி வரப்போகுதுங்க. 4ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் கடகராசியில உச்சம் பெற போறாரு. அப்படி உச்ச பெறும் பொழுது உங்களுக்கு பாத்தீங்கன்னா தாய் வகையில உங்களுக்கு சொத்துக்கள் இதெல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் அமைய போகுது. அது மட்டும் இல்லாம பாத்துட்டீங்கன்னா சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய அமைப்பாகவும் இந்த 2026ங்கிறது கண்டிப்பா இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் அடையக்கூடிய வருடமாகவும் கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய பேர் 2025ல கடன் வாங்கி குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாயிருக்கும். ஜாமீன் போட்டிருப்பீங்க. அவங்க எல்லாமே 2025ல மாட்டிருப்பீங்க. ஒரு யாருக்காவது ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ண போய் அவங்களுக்குனால உங்களுக்கு பிரச்சனைகள் வந்திருக்கும். ஆனா இந்த 2026ல உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் வரும். அது மட்டும் இல்லாம தொழில அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா 2025ல நிறைய பேர் வேலை இல்லாம இருந்திருப்பீங்க. வெளிநாடு பயணங்கள் போயிட்டு நீங்க எதிர்பார்த்த வேலை கிடைக்காம உங்களுக்கு இருந்திருக்கும். அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா தொழில நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு வருடமா கண்டிப்பா இந்த 2026 உங்களுக்கு இருக்க போது. வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா நம்ம எதிர்பார்த்துட்டு சொந்த ஊரை விட்டுட்டு சொந்த நாடை விட்டுட்டு நம்ம இந்த நாட்டுல இருக்கிறோமே, நமக்கு எதுவுமே அமையல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இந்த 2026 கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பொற்காலமா கண்டிப்பா இருக்க ஒரு கோல்டன் பீரியட்னு கூட நம்ம சொல்லாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா 7 தாக்கம் உங்களுக்கு பெருசா பாதிக்காதுங்க. அதனால நீங்க எதாவது இருந்தாலும் துணிஞ்சு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமைகள் பிறக்கக்கூடிய ஒரு வருடமாகவும் இருக்கும். வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், சொந்த ஊர்ல ஒரு சொந்த தொழில் அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், வாகன யோகம் இது எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு இருக்க போது. 2026ல நீங்க எதையும் யாருக்கிட்டையும் நீங்க எதிர்பார்க்காம உங்க மேல நம்பிக்கையோட துணிஞ்சு இறங்கி நீங்க பண்ணும் பொழுது கண்டிப்பா எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பா வரப்போகுது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய உறவு முறைகள், சொந்த பந்தங்கள் உங்ககிட்ட இருந்து விலகி போயிருந்தாலுமே கூட அவங்கள் ஒன்று சேர்ந்து வருவதற்கான வாய்ப்புகளை கூட
கண்டிப்பா உங்களுக்கு அமையும். புதிய உறவுகள் உங்களை தேடி வரும். கடன் கொடுத்திருப்பீங்க, ஒருத்தருக்கு பணம் வந்து நம்பி கொடுத்திருப்பீங்க, அந்த பணம் வராம இருந்திருக்கும். ஆனா இந்த 2026ல கண்டிப்பா உங்களுக்கு எதிர்பார்த்த பணம், உங்களுக்கு பண வரவுகள் கண்டிப்பாங்கிறது கொடுக்கும். வாகன யோக அமைப்புங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா 7 சனி ஒரு பக்கம் சார் நடந்துட்டு இருக்கு. இந்த 2026ல உங்களுக்கு வந்து முழு 7 சனி இருக்கிறதுனால வாகனத்துல கவனமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அது மட்டும் இல்லாம வாகன அமைப்புங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வாகனம் வாங்குறதுக்கும் இடம் விற்கிறதுக்கும் இது மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே கண்டிப்பா இருக்கும். கடன்ல ஒரு பகுதி கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைப்பாகவும் கண்டிப்பா இருக்கும். இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வசந்த காலங்கிறது கண்டிப்பா இருக்க போது. கோச்சாரப்படி கிரகநிலை அமைப்புகளை வந்து அந்த டயத்துக்கு மட்டும் கொஞ்சம் உங்களுடைய சுய ஜாதகம் பார்த்து அதனோட வழிகள் நீங்க கண்டிப்பா போறது ரொம்ப சிறப்புங்க. பட் இந்த 2026 உங்களுடைய எதிர்காலங்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆரம்பத்திலேயே குலதெய்வத்தினோட வழிபாடுகள் மூலியமா அதனோட வழிகள் நீங்க போய் கண்டிப்பா நீங்க வந்து சக்சஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி மாணவ செல்வங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா நல்ல மதிப்பெண்கள் வரும். கவர்மெண்ட் ஜாப்புக்கு ஏதாவது ட்ரை பண்றேன், எனக்கு வந்து வேலையே இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட கண்டிப்பா அரசாங்கோட வேலை கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உயர் பதவிகள் தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அதுல வந்து மறுபடியும் வேற ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா தொழில் பண்றதுக்கான புதிய வாய்ப்புகள் தேடி வருங்க. இந்த வாய்ப்புகள் எல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய முயற்சியினாலையும் தைரியத்தினாலையும் தன்னம்பிக்கையினால கண்டிப்பா நீங்க அதுக்கான ஸ்டெப் எடுக்கும் பொழுது கண்டிப்பா இந்த 2026 உங்களுக்கு நிச்சயம் நல்ல பலன்கள் கண்டிப்பா கொடுக்கும். 2025ல பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள், ஒரு நரக வாழ்க்கைன்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தொட்டது எல்லாமே வந்து வீண் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்கும். இப்ப இந்த 2026ல கண்டிப்பா உங்களுடைய எதிர்காலத்துல நல்ல மாற்றங்கள் வரும். இந்த ஒரு வருடம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நிச்சயமான முன்னேற்றங்கிறது கண்டிப்பா இருக்கும். அதை நீங்க முழுமையா நீங்க பயன்படுத்திக்கோங்க. உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. மருத்துவ செலவுகள் வந்து பாத்தீங்கன்னா கம்மியாகக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 2025ல வீட்டுல எல்லாத்துக்கும் மாத்தி மாத்தி உடம்பு சரியில்லாம போயிட்டு இருக்கும். அவங்களுக்கு கூட இந்த 2026ல நீங்க ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா அது கண்டிப்பா நல்ல ஒரு முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி வீடு கட்ட முடியல, இடம் வாங்க முடியல, நான் எவ்வளவு நாள் வந்து வாடகை வீட்டுல இருக்கேன், என்னால வந்து சொந்த வீடு கட்ட முடியுமா, இந்த 2026ல கட்ட முடியுமா அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கூட இந்த 2026 உங்களைய தேடி மண் யோகமும் மன யோகமும் பொன் யோகம் வர்றதுனால இந்த 2026 கண்டிப்பா நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெற்று வருடமா கண்டிப்பா இந்த வருடம் இருக்க போகுது. பட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டு பலன் பொது பலனாக தான் நம்ம சொல்லிட்டு இருக்கீங்க. இதே உங்க சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்தி நல்லா இருந்து உங்களுடைய சுய ஜாதகம் நல்லா இருந்து உங்களுடைய ஜாதகத்துல நெகட்டிவ் பிளானட் எதுவுமே இல்லாம தோஷங்கள் எதுவும் இல்லாம இருந்ததுன்னா நீங்க தொட்டது எல்லாமே கண்டிப்பா பொண்ணாகும். அதனால இந்த வருட ஆரம்பத்திலே வந்து பாத்தீங்கன்னா உங்க ஜாதகம் எடுத்து உங்களுடைய பொது பலனா பார்த்து என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உங்க ஜாதகத்தை தெளிவுபடுத்திக்கோங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். அதனால நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கள் நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.